ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான சன்னா மசாலா வீட்டில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கல்லையே குக்கரில் சேர்த்து உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஆனியனை பேஸ்ட் மாதிரி அரைச்சி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்ச சன்னாவே தண்ணியோட இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ முந்திரியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிப்போம். இப்போ இது கூட கஸ்தூரி மெத்தியை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.